ஹாய் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம சிறந்த 5 த்ரில்லர் படங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த 5 படமே வந்து கொரியன் லாங்குவேஜோட படம். எஸ்பெஷலி இந்த 5 படமே வந்து தமிழ் டப்பில் வந்து அவைலபிளாக இருக்குது. நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். இது வந்து என்னோட கருத்து மட்டும்தான். உங்களுக்கு வேறு படங்கள் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த 5 படங்களில் மேக்ஸிமம் படத்துக்கு வந்து நான் வந்து நம்மளோட சேனலில் வந்து ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கக்கூடிய படம் என்ன அப்படின்னா அந்த ரெவலேஷன் அப்படிங்கிற ஒரு இது வந்து ட்ரெயின் டு பூசான் படத்தோட டைரக்டர் எடுத்த படம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். நான் இந்த படத்தை வந்து ரிவ்யூ வந்து ஆல்ரெடி நான் வந்து நம்ம வீடியோவில் வந்து நம்ம சேனலில் வந்து ஒரு அணு அசைகிறது கூட கடவுளால் தான் அப்படின்னு நம்பக்கூடிய நம்ம படத்தோட ஹீரோ அவர் வந்து ஒரு சர்ச்சோட பாஸ்டராக இருக்காரு. அவருக்கும் ஒரு சைக்கோ ரேபிஸ்டுக்கும் நடக்கக்கூடிய ஒரு வார் தாங்க இந்த படம். விறுவிறுப்பாக சொல்லக்கூடிய ஒரு படம் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் வந்து படத்தை பார்க்கலாம், 2 மணி நேரம் அந்த படம் ஓடும், ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படின்னு. லிஸ்ட்டில் 4ஆவதாக இருக்கக்கூடிய படம் என்ன அப்படின்னா த சேசர். நம்மளோட ஹீரோ வந்து ஒரு முன்னாள் போலீஸ். பட் ஆனால் இப்போ வந்து பெண்களை வந்து வச்சு தொழில் நடத்தக்கூடிய ஒரு மாமாவாக வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. இந்த சமயத்தில் ஒரு ஃபோன் நம்பர்லேருந்து அழைக்கக்கூடிய ஒரு நபர் வந்து அவர்கிட்ட போகிற பெண்கள் எல்லாமே மிஸ் ஆகுறாங்க அப்படின்னு நம்ம ஹீரோவுக்கு வந்து தெரிய வருது. அந்த சமயத்தில் அந்த ஃபோன் நம்பர்லேருந்து மறுபடியும் ஒரு பெண்ணை வந்து கூப்பிடுறான் அந்த வில்லன். ஓடிட்டாங்க சார், பிஸ்னஸ் வரி இப்போ டல்லாக இருக்கு. அந்த பெண்ணை வந்து நம்ம ஹீரோ காப்பாத்தினாரா, என்ன மற்ற பெண்களுக்கெல்லாம் என்ன ஆணுச்சு, யார் அந்த வில்லன் அப்படிங்கிறத வந்து ரொம்ப விறுவிறுப்பாக சொல்லக்கூடிய படம் தான் வந்து த சேசர். அதனால தான் இந்த படத்தை வந்து நான் 4ஆவது இடத்துல வச்சிருக்கேன். ரொம்ப நல்லா இருக்கும். தமிழ் டபுள் அவைலபிளாக இருக்கு. நீங்க பார்த்து என்ஜாய் பண்ணுறேன். அடுத்ததான் நம்ம லிஸ்ட்ல 3ஆவது இடம் பிடிக்கக்கூடிய படம் என்ன அப்படின்னா த கன்ஃபெக்ஷன் ஆஃப் மர்டர். இந்த படத்தோட கதை என்ன அப்படிங்கிறதுக்கு முன்னாடி இந்த படத்தில் வந்து கொரியாவில் வந்து ஒரு சட்டம் இருக்குது. ஒரு தப்பு செஞ்ச ஒரு குற்றவாளி வந்து 15 வருஷத்துக்குள்ளே அரெஸ்ட் ஆகலை அப்படின்னா 16ஆவது வருஷம் அவனை அரெஸ்ட் பண்ணாலுமே அவனை தண்டிக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு சட்டம் இருக்குது. இந்த சட்டத்தை பேஸ் பண்ணி இந்த படத்தை வந்து எடுத்திருப்பாங்க. ஒரு 5 வருடங்களாக சீரியலாக வந்து அப்படியே கொலை பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு கொலையாளி கிட்டத்தட்ட 10-11 பெண்களை வந்து கொலை பண்ணியிருக்கான். அந்த கொலையாளி ஒரு கட்டத்தில் வந்து மாட்டாமல் அப்படியே ஒரு 10-15 வருஷமாக இருந்துட்டு 16ஆவது வருஷம் அவனா வெளியில் வந்து நான் தான் அந்த கொலை பண்ணேன் அப்படின்னு சொல்லி ஒரு புக்கை வந்து ரிலீஸ் பண்ணுறான். அதை பார்த்துட்டு கடுப்பாகிற நம்ம போலீஸ் ஹீரோ வந்து சில ரிவெஞ்சுகளை வந்து எடுக்கிறாரு. அந்த ரிவெஞ்ச் தான் அந்த படத்தோட கதை. கடைசியாக ஒரு ட்விஸ்ட் இருக்கும், பயங்கரமான பங்கமான ட்விஸ்ட்டுங்க. அந்த ட்விஸ்ட்டு செமையாக இருக்கும். இந்த படம் தமிழ் டபுள் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுறதுனா என்ஜாய் பண்ணலாம். அடுத்ததான் நம்ம லிஸ்ட்டில் 2ஆவது இடம் பிடிக்கக்கூடிய படம் என்ன அப்படின்னா ஐ சா த டெவில். ஒரு ஃபென்டாஸ்டிக்கான ஒரு கொரியன் மூவி அப்படின்னே வந்து இந்த படத்தை வந்து சொல்லலாங்க. அதனால தான் இந்த படம் வந்து 2ஆவது இடம் வந்து அதாவது ஹீரோவோட மனைவியை வந்து ஒரு சைக்கோ வந்து கொலை பண்ணிடுறான். அந்த சைக்கோவை விரட்டி பிடிச்சி அவனை வந்து கொல்லாமல் அடித்து அவன் எங்கெங்கே போனானோ அங்கெல்லாம் போய் அடித்து அவனை துன்புறுத்துறது அந்த படத்தோட மொத்த கதையேங்க. இந்த படம் கிட்டத்தட்ட 1.25 மணி நேரம் 2 மணி நேரம் வந்து ஓடும். பட் ஆனால் வந்து ஒரு 30 நிமிஷத்துலேயே இவன் தான் கொலைகாரன் அப்படின்னு ஹீரோ வந்து கண்டுபிடிச்சிருவாரு. பட் ஆனால் வந்து நம்ம தனியொரு ஸ்டைலில் ஒரு விஷயம் வந்து அதில் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு கேட் அண்ட் மவுஸ் கேம் மாதிரி அப்படியே போயிட்டு இருக்குங்க. அந்த மாதிரி ஒரு த்ரில்லரான ஒரு சுறுசுறுப்புக்கு பஞ்சம் இல்லாத ஒரு படம் அப்படின்னே வந்து சொல்லலாம். ரொம்பவே நல்லா இருக்கும் அந்த படம் பார்க்குறதுக்கு. எஸ்பெஷலி அந்த ஹீரோ நடிப்பை விட அந்த வில்லனோட நடிப்பு வந்து செமையாக இருக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாம். ரொம்ப நல்லா பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தமிழ் டபுள் வந்து அவைலபிளாக இருக்குது. அடுத்ததாக நம்ம லிஸ்ட்டில் வந்து ஃபஸ்ட்டு இடத்த பிடிக்கக்கூடிய படம் என்ன அப்படின்னா மெமரிஸ் ஆஃப் மர்டர். நான் முன்ன சொன்னேன்ல இந்த 3ஆவது இடத்த பிடிச்ச படம் அப்படின்னு சொன்னேன்ல அந்த கன்ஃபெக்ஷன் ஆஃப் மர்டர் அப்படிங்கிற படம். அந்த படத்தோட தொடர்ச்சி மாதிரி தான் இந்த படம் இருக்கும். அதாவது இந்த படம் ஃபர்ஸ்ட் பார்ட் ஆகும், 2ஆவது பார்ட் வந்து அந்த படம் அப்படிங்கிற கணக்கில் தான் நம்ம வந்து அதை எடுத்துக்கலாம். இந்த படம் என்ன அப்படின்னா ஒரு உண்மை சம்பவத்தை அடிப்படையாக கொண்டு எடுத்த படம் அப்படிங்கிறது வந்து ஸ்பெஷல். 1986லேருந்து 1991 வரைக்கும் நடக்கக்கூடிய சில தொடர் கொலைகள். அந்த கொலைகளை செய்யக்கூடிய குற்றவாளி வந்து கண்டுபிடிக்கவே படலை. அவனை வந்து ஒரு 15 வருஷம் சென்று மறுபடியும் கண்டுபிடிக்க முடியாத சூழ்நிலையில் அவனை போலீஸ் வந்து கைவிட்டுறாங்க. ஏன்னா கொரியாவில் வந்து ஒரு 15 வருடத்துக்குள்ளே கண்டுபிடிக்கல அப்படின்னா அந்த குற்றவாளியை வந்து தண்டிக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு சட்டம் இருக்குது. அப்படிங்கிற ரீதியில் வந்து இதை வந்து செய்கிறாங்க.
목격자가 있나 그렇다고 증거 கொலைகளை வந்து இன்வெஸ்டிகேஷன் செய்யக்கூடிய 2 போலீஸ் ஆஃபீஸர் இவங்க எப்படி இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறாங்க அப்படிங்கிறத இது வந்து இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் மூவியாக தான் அந்த படத்தை வந்து எடுத்திருப்பாங்க. ரொம்பவே நல்லா இருக்குங்க. இந்த படத்தில் அந்த சில சீன்ஸ்லாம் காமிப்பாங்க. அந்த கொலை செய்யும் போது வரக்கூடிய சில சீன்ஸ்லாம் இருக்கும். அதெல்லாம் ரொம்ப அருமையாக இருக்கும். அந்த கொலைகாரன் வந்து ஒரு குறிப்பிட்ட பெண்களை மட்டுமே டார்கெட் பண்ணி கொலை பண்ணுவான். அதே சமயத்தில் மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கும். அந்த நைட்டில் ஒரு ரெட் கலர் ட்ரெஸ் போட்டிருக்க பெண்களை மட்டும் தான் கொலை பண்ணுவான் அப்படிங்கிற மாதிரி சில சீன்ஸ்லாம் அவன் வந்து யூகிச்சு சில விஷயங்கள்லாம் செய்வான். இதெல்லாம் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். இந்த படம் பார்க்குறதுக்கே ரொம்ப அருமையான படம். அதனால தான் அந்த படத்தை நான் வந்து ஃபர்ஸ்ட் இடத்துல வச்சுருக்கேன். ரொம்ப நல்லா இருக்கும். இது ஆக்சுவலாக வந்து தமிழ் டப்பில் இருக்குது. நீங்கள் வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போங்க. தேங்க்யூ.